சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா என்னோடய பிரதரோட ஒய்ஃப்க்கு வந்து வளைகாப்பு. ஸோ வளைகாப்புக்காக நான் இங்கேருந்து தூத்துக்குடி வரைக்கும் போயிருந்தேங்க. ஒன் டே ட்ராவலாக போயிருந்தேன். சாட்டர்டே நைட்டு கிளம்பி சண்டே மார்னிங் தான் போய் ரீச் ஆனேன். ஸோ ஃபங்க்ஷன்லாம் சூப்பராக முடிஞ்சுதுங்க. என்னோடய சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. மிந்த்ராவில் வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஃபாஸ்ட்ராக் பிராண்டு தான். பட் மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வாட்ச் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் வந்து வாட்ச்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக லிங்க் ஷேர் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், கற்கண்டு சாதம், அதுக்கப்புறம் வந்து கோஸ் பொரியல், அவியல், அதுக்கப்புறம் வந்து பன் அல்வா, அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்பளம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்து சாப்பிட்டுட்டு என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போயிட்டேங்க. என் ஃப்ரெண்டு வீடு பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது, தூத்துக்குடியில் தான் இருக்குது. ஸோ அவள் கூட அப்படியே வந்து ஒரு சின்ன ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்லேயே நானும் அவளை வந்து பேசிகிட்டே சுற்றிகிட்டே இருந்தோங்க. நல்ல ஒரு என்ஜாய் பண்ணேன்னு சொல்லலாங்க. நல்லா சுற்றி நாங்கள் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நைட்டு வந்து ரிட்டன் நான் கிளம்பிட்டேன் கோயம்புத்தூருக்கு. அகெயின் ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா 10 o'clock எனக்கு பஸ் புக் பண்ணியிருந்தனால நான் ரிட்டன் கிளம்பிட்டேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க.